நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி திரைப்படம் நேற்று பண்ண ஒரு சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தளபதி திரைப்படத்தை தலைவரோட பர்த்டேக்கு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படம் ரீரிலீஸில் ஒரு மாபெரும் சாதனை படைச்சிருக்கு. வசூல் மலையை பொழிஞ்சிட்ருக்கு. 2 வாரம் கழித்தாலும் கூட இந்த படத்தை ரசிகர்களும் பொதுமக்களும் வெகு விமர்சையாக கொண்டாடி தீர்க்கிறாங்க. அதுவும் நேற்று ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 படத்துக்கு ஒரு டிக்கெட் கூட புக் ஆகலை. ஆனால் அதே நேரம் தளபதி படத்துக்கு ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு சில டிக்கெட் மட்டும்தான் இருந்தது. அதுவும் ஷோ போடும்போது ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று இத்தனைக்கும் வேலை நாள்லையும் கூட தளபதி திரைப்படத்துக்கு இவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயந்தான். தளபதி படத்தை நம்ம எல்லாரும் எத்தனையோ முறை பார்த்துருப்போம். இருந்தாலும் தலைவரை தியேட்டரில் பார்த்து கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை தளபதி திரைப்படம் ரொம்ப சிறப்பாக பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புதுப்படங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு புக்கிங் இருக்குது அப்படின்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஷோஸுமே ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஆகிற நிலமையில தான் இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால 3 காட்சி போட்டிருக்காங்க. 3மே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர். ஒரு ரீரிலீஸ்லேயே இந்த அளவுக்கு வசூல் பண்ண முடியும் அப்படின்னா அது தலைவர் படத்தினால தான் முடியும்.